பாடுகளின் தாசனாம் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே இந்த திங்கட்கிழமையின் காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காலை நேர இறை தியானத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். துதிகளின் மத்தியிலே மகிமையோடு வீற்றிருக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இதோ இந்த மனமகிழ்வான ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே, இளம் காலை வேளையிலே உங்கள் சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். கடந்த ஆண்டவரே நாளிலே உம்முடைய ஆலயத்தில் வந்து ஒரு சந்தியின் 2ஆம் ஞாயிற்றுக்கிழமைக்குரிய ஆண்டவரே வார்த்தைகளை கேட்டு உம்மை துதித்தோம். தொடர்ந்து இந்த மார்ச் மாதம் 17ஆம் நாளாகிய இந்த வேலை நாளாகிய திங்கட்கிழமையிலும் உடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம். நாளிலும் ஆண்டவரை நாங்கள் மரியாதை போல ஆவலாய் காத்திருக்கிறோம். நீர் உடைய வசனத்தின் வழியாக பேசுவராஜா நாங்கள் கேட்கிறோம். கேட்டு ஆண்டவரை கீழ்ப்படிந்து வாழ ஆண்டவரை அருள் புரியும். இந்த குழுவை எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரை. அடியேனையும் நண்பர் சாரியும் சாரியும் எடுத்து பயன்படுத்தும். இது இந்த கால சீதோஷ்ண மாற்றம் ஏற்படுகிற ஆண்டவரே கோல்டு பலவீனங்கள் எல்லாம் எங்களுக்கு எடுத்து போட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுக்கும் இந்த இறை ஆசிரியர்களை தந்து வழிநடத்தும். இறை மைந்தன் இயேசுவின் திருப்பெயரில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். காலை வேளையில் ஆண்டவருடைய பாடுகளை நாம் தியானிக்க சாரோடு இணைந்து 226வது தியான பாடல் நம்முடைய பாமாலையில் என் அருள்நாதா இயேசுவே சிலுவை காட்சி பார்க்கையில் என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். 226. Mosco Tiram
பாடுகளின் தாசனாம் இறைமைந்தன் இயேசுவின் திரு பெயரிலே இந்த காலை வேளையிலே மீண்டுமாய் உங்கள் யாவரையும் சிலுவை நாயகன் இயேசுவின் திரு பெயரில் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட திருமறை பகுதி சங்கீதம் 85. சங்கீதம் 85. இந்த சங்கீதத்தினுடைய பின்னணியை நாம் பார்க்கும்போது இதனுடைய ஆத்தர்ஷிப் அண்ட் டேட் அதை பற்றி பார்த்தால், சங்கீதம் 85 the sons of Korah, a group of Levites who were responsible for leading worship in the temple. ஆலயத்தில் கொயரில் பாடுகின்ற கோராகு என்று சொல்லப்படுகின்ற மக்கள் பாடிய பாடல் என்று நாம் பார்க்கிறோம். யார் இந்த கோராகு என்று சொன்னால், எருசலேம் தேவாலயத்தில் பாடல்களை பாடி தேவனை மகிமைப்படுத்துகிறவர்கள் தான் இந்த கோராகு. இவர்கள் லேவிய குழுவிலிருந்து வந்தவர்கள். ஒரு காலகட்டத்தில், மோசேயின் காலகட்டத்தில் எருசலேம் ஆலயத்தை எதிர்த்தவர்கள், கடவுளை எதிர்த்தவர்கள், அதனால் அழிந்து போனார்கள். பிற்காலத்தில் இந்த சங்கீதத்தை பாடி தேசத்தின் நலனுக்காக மன்றாடுவதை நம்ம பார்க்க முடிகிறது. இதனுடைய எக்ஸாக்ட் டேட் நமக்கு தெரியாது, ஆனால் யோசியா அரசன் காலத்தில் எழுதப்பட்டதாக நாம் பார்க்கிறோம். இஸ்ரேல் தேசத்தில் அரசாட்சிகள் வந்த பிறகு 836 776 நம்ம பார்க்கிறோம். அல்லது கிங் எசேக்கியானுடைய காலத்தில் 716 786 பிசியில் எழுதப்பட்டதாக நாம் பார்க்கிறோம். இதனுடைய வரலாற்று பின்னணியை நாம் பார்க்கும்போது, இஸ்ரவேல் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியில் இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அதே நேரத்தில் அவர்களுக்கு பெரிய ஆபத்து, எதிர்ப்புகளும் பல தேசங்கள் வழியாக, குறிப்பாக அசிரியர்கள், பாபிலோன்கள் வழியாக இருந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் இஸ்ரவேல் மக்கள் அவங்க வாழ்க்கையில், சமூகத்தில் சிலை வழிபாடும், அதே நேரத்தில் ஊழல்களும் சமூக அநீதிகளும் மலிந்து கிடந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. முக்கியமாக பாபிலோனியர்கள் இஸ்ரவேலர்களை சிறைப்பிடிக்கும் போது இது எழுதப்பட்டதாக கூட சிலர் சொல்கிறாங்க. 586 539 பிசியில் இது இந்த காலத்தில் எழுதப்பட்டிருக்கலாம். இஸ்ரவேல் மக்கள் சிதறி போகிற நேரத்தில் கூட எழுதப்பட்டிருக்கலாம் அப்படின்னு பார்க்குறோம். இதனுடைய முக்கியமான தீம், இந்த பாடலுடைய முக்கியமான தீம் என்னன்னு சொன்னால், ரெஸ்டோரேஷன், மீட்டுருவாக்கம், ரிவைவல், எழுப்புதல், ரெடம்ஷன், விடுதலை. இந்த 3 காரியத்தை பார்க்குறோம். ரெஸ்டோரேஷன், ரிவைவல், ரெடம்ஷன். மீட்டுருவாக்கம் செய்தல், எழுப்புதல், அதே வேளையில் ரிடம்ஷன் என்று சொன்னால் விடுதலை. இந்த தியாலஜிக்கல் தீம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, முக்கியமான தியாலஜிக்கல் தீம்ஸ்னால் ப்ரேயர் அண்ட் வர்ஷிப் இந்த டைம்ஸ் ஆஃப் கிரைசிஸ். கஷ்டத்தில், துன்பத்தில் ஜபமும் பாடலையும் அவங்க பாடுறாங்க. ப்ரேயர் அண்ட் வர்ஷிப், தொழுகை செய்கிறாங்க. அதே போல் த நீட் ஃபார் ரிப்பன்டன்ஸ் அண்ட் ஃபர்கிவ்னஸ், மனம் திரும்புதலுக்கான ஒரு அழைப்பையும் மன்னிப்புக்கான ஒரு அழைப்பையும் பார்க்கிறோம். அதே நேரத்தில் த ப்ராமிஸ் ஆஃப் காட்ஸ் ரெஸ்டோரேஷன் அண்ட் ரெடம்ஷன், மீட்டுருவாக்கத்திற்கான அழைப்பும் அதே நேரத்தில் மன்னிப்புக்கான ஒரு அழைப்புமாக பார்க்கிறோம். த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபெய்த்ஃபுல்னஸ் அண்ட் ஒபீடியன்ஸ் டு காட்ஸ் கமாண்ட்ஸ், கடவுளுடைய அழைப்பை நம்ம இங்கே பார்க்க முடிகிறது. அப்போது எ ப்ரேயர் ஃபார் ரிவைவல் அண்ட் ரெஸ்டோரேஷன் 1-7 நம்ம பார்க்குறோம். 8-13 ப்ராமிஸ் ஆஃப் காட்ஸ் ப்ரெசன்ஸ் அண்ட் சால்வேஷன், கடவுளுடைய இருப்புத்தன்மை, அதே நேரத்தில் அவருடைய அழைப்பு நமக்கு கொடுக்கப்படுகிறதாக நம்ம பார்க்கிறோம். முதல்ல நம்ம பார்த்த மாதிரி இந்த சங்கீதம் எ ப்ரேயர் ஃபார் பிரச்சனையில் இருக்கிற தேசத்திற்காக உண்டாகின்ற ஒரு சங்கீதமாய் இருக்கிறது. முக்கியமாக இதை கோராகு புத்திரியர்கள், மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா கோராகியரின் புகழ்பா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க தான் இந்த லேவியரில் ஒரு குழு, அவங்க அதை பாடுறாங்க. இப்போ 1 முதல் 3 வசனத்தில்
எ ப்ரேயர் ஃபார் ரிவைவல். முதல்ல ஜபம், ஒரு எழுப்புதலுக்கான, தேசத்தை எழுப்புதலுக்கான ஒரு ஜபமாய் நம்ம பார்க்கிறோம். ஆண்டவரே, உமது நாட்டின் மீது அருள் கூர்ந்தீர், யாக்கோபினரை முன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்தீர், உமது மக்களின் குற்றத்தை மன்னித்தீர், அவர்களின் பாவங்கள் அனைத்தையும் மறைத்து விட்டீர் என்று பாடுகின்றார். அதாவது நாட்டினுடைய மக்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டீர். மன்னிக்கின்றது ரொம்ப முக்கியமானது இல்லையா? கடவுள் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார் என்று சொன்னால் அதை விட ஒரு பெரிய மகிழ்ச்சியும் ஆசீர்வாதமும் எதுவுமே கிடையாது. அப்போ இங்கே கடவுள் இஸ்ரவேலின் பாவங்களை மன்னித்து அவர்களுக்கு புது வாழ்வை அளிக்கின்ற தேவனாய் இருக்கிறார். அந்த தேசத்தை பழைய நிலைமைக்கு ஆசீர்வதிக்கின்றவராய் இருக்கிறார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதான் நம்ம பார்க்கிறோம். உம்முடைய சினம் முழுவதையும் அடக்கி கொண்டீர், கடும் சீற்றம் கொள்வதை விலக்கி கொண்டீர். இல்லையா? ஆண்டவருடைய கோபத்தை அவர் அடக்கி கொண்டாரு, சீற்றத்தை அடக்கி கொண்டார் என்று பார்க்குறப்போ ஒரு எழுப்புதலுக்கான ஒரு ஜபமாக முதல்ல இதை நம்ம பார்க்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் சிறைப்பட்டு போயிருக்கிற நேரத்தில் இதை அவங்க பாடியிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்தது நம்ம பார்த்தோம்னா 4 முதல் 7 த ப்ராமிஸ் ஆஃப் ரெஸ்டோரேஷன், மீட்டுருவாக்கத்துக்கான ஒரு வாக்கு என்று நம்ம பார்க்கிறோம். என் மீட்பராம் கடவுளே, எங்களை முன்னையே நன்னிலைக்கு கொணர்ந்தருளும், எங்கள் மீது உமக்குள்ள சினத்தை அகற்றி கொள்ளும், என்றென்றுமா எங்கள் மேல் நீர் சினம் கொள்வீர், தலைமுறை தோறுமா உமது கோபம் நீடிக்கும். இல்லையா? ஆண்டவருடைய கோபம் நம்ம மேல இருந்துச்சுன்னா நம்ம அழிந்துடும். பார்த்தீங்களா? இல்லையா? அதனால அவருடைய கோபம் வராதபடிக்கு நம்ம என்ன பண்ணோம்? எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். அதுதான் நம்மளை ஆண்டவர் மீட்டு உருவாக்க செய்கின்றார். உம் மக்கள் உம்மில் மகிழ் உருமாறு எங்களுக்கு புத்துயிர் அளிக்க மாட்டீரோ? ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டி அருளும், உமது மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும் என்று சொல்லி இங்கே சங்கீதக்காரன் ஜபிக்கின்றதை நம்ம பார்க்கிறோம். இப்போ 7வது வசனத்தில் ஆண்டவரே உம்முடைய பேரன்புன்னும் போது நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், எசது என்ற இந்த வார்த்தையிலிருந்து வருகிறது எபிரேய பாஷை. எசது என்று சொன்னால் ஒரு தாயினுடைய அன்பு, அதாவது குடல் துடிக்கும் அன்பு, அடி வயிற்றிலிருந்து வருகிற அன்பு தான் எசது, பேரன்பு என்று நம்ம பார்க்கிறோம். இப்போ கடவுளுடைய பேரன்பு நம்ம மேலே இருக்கிறதுனால நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்தது ஏ கால் டு ஃபெய்த்ஃபுல்னஸ், 8-13 ஆண்டவருடைய பிள்ளைகள் விசுவாசத்தோடு வாழணும், உண்மையோடு வாழணுன்ற ஒரு அழைப்பை நம்ம பார்க்கிறோம். ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன், தம் மக்களுக்கு தம் பற்றுமிகு அவர் வாக்களிக்கின்றார், அவர்களோ மடமைக்கு திரும்ப செல்லலாக. கடவுள் அவங்களை அழைக்கிறார், அழைத்து அவங்களுக்கு வாழ்வு கொடுக்கிறார். அவங்க திரும்பியும் மடமைக்கு, இல்லையா, தவறான காரியங்களுக்கு, தேவையில்லாத காரியங்களுக்கு செல்லக்கூடாது என்று சொல்லுகின்றார். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு அவரது மீட்பு அண்மையில் உள்ளது என்பது உறுதி. நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும். இல்லையா? அவருடைய மீட்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு இருக்குது, நிச்சயமா இருக்குது. இன்னைக்கு யாரெல்லாம் கடவுளுக்கு பயந்து நடக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தருகிறார். யோசேப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகம புத்தகத்தில் அந்த புத்தகத்தினுடைய கதாநாயகன் யோசேப்பா கடைசியாக முடிக்கும் போது நம்ம பார்க்குறோம். அவன், இல்லையா, போத்திபாருடைய இல்லத்தில் தன் போத்திபாருடைய மனைவியோடு விபச்சாரம் செய்வதற்கு அழைக்கும் போது அவன் ஓடி போகிறான். என்ன சொல்லிட்டு போறான்? கடவுள் என்னை பார்க்கிறார் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். பாவத்தை விட்டு ஓடுகிறான், விலகி ஓடுகிறான். தேவ சமூகத்தில் நான் இருக்கிறேன், கடவுள் என்னை பார்க்கிறார் என்று அவன் ஓடும்போது அவனுக்கு தண்டனை கிடைத்தது. சிறையில் போட்டு 2 வருஷம் அவன் ரொம்ப வாட்டி வதைக்கிறான். ஆனாலும் அவன் தேவ பிள்ளையாக இருக்கிறான். பிறகு பார்த்தீங்கன்னா கடவுள் அவனை உயர்த்துகிறார். பெரிய ஆசீர்வாதமாய் இஸ்ரவேல் அந்த எகிப்து தேசத்துக்கு ஒரு அதிபதியாய் உயர்த்துகிறார். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? பாவத்தை விட்டு ஓடினா நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்குது மக்களே. அதனால விசுவாசத்தோடு நம்ம என்ன பண்ணோம்? பாவத்தை விட்டு ஓடணும். ஆண்டவருக்குரிய பிள்ளைகளாக நம்ம வாழ வேண்டும் என்பதுதான் இந்த இடத்துல இருக்கு. அப்போ அவர் அஞ்சி நடப்போருக்கு நிச்சயமாக ஆசீர்வாதம் உண்டு. யோசேப்பு அஞ்சி நடந்தார், அவருக்கு ஆசீர்வாதம், உயர்வு கிடைத்தது. அடுத்தது பாருங்க, பேரன்பும் உண்மையும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றை ஒன்று முத்தமிடும். மண்ணினின்று உண்மை முளைக்கும், விண்ணினின்று நீதி கீழே நோக்கும். நல்லதையே ஆண்டவர் அருள்வார், நல் விளைவை நம் நாடு நல்கும். அதாவது நீதியும் சத்தியமும் ஒன்றே ஒன்று சந்தித்தன என்று சொல்லுகிறார். வாழ்க்கையில்
நீதி தருவார். அவர் பேரே என்னது? சாதேக் இல்லையா? யெகோவா சாதேக் என்று நாம் பார்க்கிறோம். சாதேக் என்று சொன்னால் நீதி நிறைந்த ஆண்டவர். யாவே சிட்கேனோ என்று சொன்னால் நீதி உள்ளவர். நீதி அவர் முன் செல்லும், அவர் தம் அடிச்சுவடுகளுக்கு அவர் வழிவகுக்குவார் என்று சொல்லப்படுற. அப்போ இந்த சங்கீதக்காரர் நம்மளை ஆண்டவருடைய உண்மையில் ஒரு வாழ்க்கை வாழ நம்மளை அழைக்கிறார். அதுதான் இந்த பகுதியில் நம்ம பார்க்கிறோம். இந்த நிக்கோட் என்ற கமெண்ட்ரியில் ட்ரம்பர் லாங்மேன் என்ன சொல்றாருன்னா, இந்த சங்கீதம் உண்மையாகவே தேசத்தின் நலனுக்காக நம்முடைய ஆலயங்களிலே பாடப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். அதே போல பழைய ஏற்பாட்டினுடைய இறையலாளர் ஜான் கோல்டிங்கே என்று சொல்லப்படுகிறவர் 2006 தன்னுடைய இறையில் சிந்தனையில் அவர் என்ன சொன்னார்? இந்த கோராகு புத்திரர்கள் ஒரு காலத்தில் கடவுளை எதிர்த்தவர்களே இன்றைக்கு ஆலயத்தில் வந்து பாடுகிறார்கள், தேசத்திற்காய் பாடுகிறார்கள் என்று சொல்கிறார். அதே போல ஜான் எஃப் வால்வோர்ட் என்று சொல்லப்படுகின்ற விக்டர் அப்படின்றவர், விக்டர் புக்ஸ் 1983 அவர் எடிட் பண்ணி இருக்கிற பைபிள் நாலேஜ் கமெண்ட்ரியில் அவர் என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரை புகழ்ந்து பாடுவதற்கு கோராகு புத்திரர்கள் ஒரு காலத்தில் மறுத்தார்கள், ஆனால் இப்பொழுது புகழ்ந்து பாடுகிறார்கள், அதுவும் தேசத்தை தன்னுடைய வார்த்தையில வைத்து புகழ்ந்து பாடுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நமக்கான கேள்விகள் என்ன இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் எப்படியெல்லாம் நம்மளை வழி நடத்தி கொண்டிருக்கின்றார், நம்மளை எப்படி உயர்த்துகின்றார் இல்லையா? ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் அண்ட் கல்ச்சுரல் இன்ஃப்ளூயன்சஸ் that may have shaped our life. அதே நேரத்தில் ஒரு பெரிய அழைப்பு நமக்கு இருக்கிறது. What are some ways in which the themes and messages of Psalm 85 continue to resonate with us today? நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு இந்த சங்கீதம் என்ன அழைப்பை கொடுக்கிறது? துன்பத்தில் துயரத்தில் இருக்கிற போது நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற மக்களாக நாம் வாழ வேண்டும் என்பதுதான் தேவ கிருபையாய், தேவ ஆசீர்வாதமாய் இன்றைக்கு வெளிப்படுகிறது. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய தேசத்திற்காக மன்றாடுகின்றோமா? இன்றைக்கு திருச்சபைகள் எல்லாம் நம்ம ஜபிக்கிறோம், நம்முடைய தேசத்திற்காக மன்றாடுகிறோம். அதனால்தான் நம்முடைய ஜபங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக நாங்கள் நம்முடைய தேசத்திற்காக மன்றாடுகிறோம். நம்முடைய நாட்டுக்காக ஏன் மன்றாடுன்னா, நம்ம தேசத்துக்காக நம்ம மன்றாடுனா வேற யார் மன்றாடுவாங்க இல்லையா? அதனால நம்முடைய தேசத்துக்காக நாம் மன்றாட வேண்டும், நம்முடைய மக்களுக்காக நாம் மன்றாட வேண்டும், நம்முடைய தலைவர்களுக்காக மன்றாட வேண்டும். தீமோத்தேயுக்கு பவுல் சொல்றாரு, எல்லா தலைவர்களுக்காக நீ ஜெபம் பண்ணும்பா, ஏன்னா அப்போதான் தேசம் அமைதியா இருக்கும், அமெரிக்கா இருக்கும், சமாதானமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும்னு சொல்றார். அது போல இந்த நாட்களிலே நம்முடைய தேசத்திற்காய் திறப்பில் நின்று நம் மன்றாடி நம் தேசத்தை சமாதானத்தோடு சந்தோஷமாய் நம்முடைய ஆண்டவருடைய பாதையில நான் வழி நடத்த தூய ஆவியானவர் இருந்த நாளில் நம் அனைவருக்கும் கிருபை செய்து ஒத்தாசை செய்து வழிநடத்தி காப்பாராக. ஆமேன். ஜபிப்போம். பாடுகளின் தாசனே, சிலுவையின் நாயகனே, இதோ இந்த மனமகிழ்வான ஆண்டவரை காலை வேளையிலே மீண்டுமாய் உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். இந்த நேரத்திலும் என்னுடைய தாய் திருநாடாகிய இந்திய தேசத்தை ஒரு விஷயம் நினைத்து பார்க்கிறோம். இந்த தேசத்தினுடைய நலனுக்காய் ஆண்டவரை தொடர்ந்து பாடுபட்டு கொண்டிருக்கிற எல்லாரையும் பாதத்தில் வைக்கிறோம். இந்தியாவினுடைய சுதந்திரக்காய் பாடுபட்டவர்கள், இந்தியாவினுடைய சட்டங்களுக்காய் பாடுபட்டவர்கள், ஆண்டவரை இந்த 75 ஆண்டுகளிலே எங்களை வழிநடத்தின தலைவர்களுக்காக நன்றி சொல்லுகின்றோம். தற்போது வழிநடத்தி கொண்டிருக்கிற எல்லா அரசாங்கத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். மத்தியில் ஆட்சி செய்கின்ற ஒன்றிய அரசுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரே, ஜனாதிபதி, பிரதமர், அமைச்சரவைக்காகவும், தமிழ்நாட்டின் ஆண்டவர் முதலமைச்சர், கவர்னர், ஆண்டவர் அமைச்சரவைக்காகவும் அவர் செய்கின்ற எல்லா செயல்பாடுகளுக்காக ஜபிக்கிறோம். அவையெல்லாம் எங்கள் தேசத்தை ஆண்டவரே முன்னிலைக்கு ஆண்டவரை கொண்டு வர ஏற்ற வேளையில் அவர்களை நீர் ஆசீர்வதித்து நல்ல ஆண்டவரே ஞானத்தினால் நிரப்ப வேண்டுமா ஜபிக்கிறோம். யோசேப்பை போல துன்ப காலத்தில், துயர காலத்தில், ஆண்டவரே பஞ்ச காலத்தில் அவன் எப்படி எகிப்தை ஆண்டவர் வழிநடத்தினானோ அதே போல எங்கள் தலைவர்கள் எங்கள் தேசத்தை நல்ல முறையில் சாதி, மதம், இன, மொழி பேதமின்றி வழிநடத்த அவங்களுக்கு ஞானத்தை தர வேண்டும் என்று ஜபிக்கின்றோம். இந்த நேரத்தில் இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு மாநிலத்தையும் ஒவ்வொரு மாவட்டத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதிங்க, தலைவர்களை ஆசீர்வதிங்க, எங்களுக்கு தேவையான நல்ல தலைவர்களை எழுப்பி தர வேண்டும் என்று ஜபிக்கிற ராஜா. அவர்கள் சுயநலமாக இல்லாமல் பொதுநலத்தோடு வாழ கர்த்தர் கிருபை தார். ஆண்டவரே, உலக நாடுகளுக்காக ஜபிக்கிறோம்.
அமெரிக்கா, UK, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பிலிப்பைன்ஸ், கல்ஃப் கண்ட்ரிஸில் இருக்கிற மக்கள் யாவரையும் ஆசீர்வதிங்க. தேவனை எல்லாரையும் சந்திக்க வேண்டும் என்று ஜெபிக்கிற ராஜா. ஒவ்வொரு தேசத்தினுடைய நலனுக்காக நாங்கள் மன்றாட கர்த்தர் கிருபை தார். இந்த நாளிலே கூட இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற அன்பர் சாருக்காக, ஏஞ்ச அக்காவுக்காக, பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கால சீதோஷ்ண மாற்றத்தில் ஏற்படுகின்ற சளி, காய்ச்சல், ஆண்டவர் எல்லாவற்றிலும் எடுத்து போட குறிப்பாக அன்பர் சாருக்காக ஜெபிக்கிறோம். சளியினால் பாதிக்கப்பட்டிருக்கிற அவருக்கு ஆண்டவர் நல்ல ரிலீஃபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அக்காவையும் அன்பான பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அதே போல் என்னுடைய சாக்கோ சாருக்காக, டீச்சருக்காக ஜெபிக்கிறோம். இசவழி பயணத்தில் எங்களோடு இருக்கிற அவருக்கும் நல்ல சுகம் பலன் ஜீவனை தந்து வழி நடத்தும். அடியனையும் குடும்பத்தாரினை எடுத்து பயன்படுத்த ராஜா. குறிப்பாய் இந்த நாளிலே ஆண்டவரே, என்னுடைய பிறந்த நாளுக்காய் ஆண்டவருக்கு அன்று நன்றி செலுத்துகின்ற என்னுடைய அன்பான வேலூர் கிறிஸ்து லூத்தரன் திருச்சபையினுடைய ஆண்டவர் டெஃபண்டம் பள்ளியில் ஆண்டவரே இதோ சமையல் அம்மாவாக பணியாற்றுகிற அம்மாவுடைய அன்பு மகள் ஆண்டவரை பிள்ளை இவாஞ்சலின் கோமதி அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அன்பான தாயார் ஆண்டவர் இந்த பிள்ளைகளுக்கு உணவு சமைத்து கொடுக்கிறார்கள், பிள்ளைகளை பார்க்கிறார்கள், ஆலயத்தை தூய்மை செய்கிறார்கள், கோயில் பிள்ளை வேலை செய்கிற நன்றி செலுத்துகிறோம். அந்த பிள்ளை CMCயில் BSc நர்சிங் படிக்கிற போது மகளுக்கு தேவையான ஃபீஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. கணவனை இழந்திருக்கிறாங்க. நோக்கி பாருங்க, தேவையை சந்திங்க. பிள்ளை இவாஞ்சலின் கோமதிக்கு ஆண்டவர் இந்த பிறந்த நாள் பெரிய ஆசீர்வாதமாக இருக்கட்டும். கடவுளுக்கு பயந்து, தன்னுடைய தாய்க்கு பயந்து நன்றாய் படித்து வெற்றி பெற்று வாழ்க்கையில் முன்னேற கிருபை தாரும். இந்த 3.5 ஆண்டுகள் நன்றாய் படிப்பதை தவிர வேறு ஏதோ வாழ்க்கையில் ஆண்டவரை இலக்காய் கொள்ளாமல் வாழ, உலக பிரகாரமான பிள்ளைகளைப் போல வாழாமல் ஆண்டவரே புது ஆவிக்குரிய பிள்ளையை போல வாழ மகளை நீர் பலப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். அப்படி தாயாரே, சமையல் அம்மாவை ஆசீர்வதிங்க. அவங்களுக்கு நல்ல சுகம் பலன் ஜீவனை தாருங்க. இந்த பள்ளியில் ஆண்டவரே அவர்கள் உற்சாகத்தோடு பணியாற்றி உடைய ஆசீர்வாதங்கள் இந்த பிள்ளைகளுக்கு பெற்றுக்கொள்ளும். அவர்கள் பெற்றுக்கொள்ளவும் கிருபை தார். இந்த நாளில் இன்னும் யாரெல்லாம் பிறந்த நாளை, திருமண நாளை காணுகிறார்களோ எல்லாரையும் ஆசீர்வதிங்க. அதே போல் உடைய அன்புக்குரிய டாக்டர் கெனடி ஐயாவுடைய அன்பு மகன் டேவிட் பிரியன் பிரபுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நாராயண இருதயால ஆண்டவரை சிகிச்சை பெற்றுக்கொண்டிருக்கிறார். பரிபூர்ண சுகத்தை தாரும். தலையில் காயத்தை ஏற்பட்ட ஆண்டவர் இது ரத்தம் நிற்காமல் இருக்கு என்று சொன்னார்கள். முந்தைய நாளில் அதை நாங்கள் ஜபித்தோம். ஆண்டவர் மெதுவாய் ரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறாங்க. ராஜா சீக்கிரமாய் ரத்தம் நின்று ஆண்டவரை மகன் சுகம் பெற்று எழுந்து வந்து தொடர்ந்து பணிகளை செய்ய கிருபைத்தார். டாக்டர் கெனடி ஐயாவுக்காக, அன்பு துணைவியார் வக்கீல் அம்மாவுக்காக, பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரை சமாதானத்தை தேவன் ஏற்படுத்த ராஜா. அதே போல கர்த்தாவே, இந்த நாளில் பலவீனமாக இருக்கிற எல்லா மக்களுக்காக ஜபிக்கிறோம். உடைய ரெவரன் டாக்டர் உதயநேசன் ஐயருக்காக, நிக்சன் ஐயருக்காக, ராஜ்குமார் ஐயருக்காக, ஆண்டவர் ஜபலாசர் ஐயருக்காக, பால் மோசஸ் ஐயருக்காக, ஆண்டவர் இன்னும் யாரெல்லாம் பலவீனமாக இருக்கிற வனஜ அம்மா, ஆண்டவர் ஆலன் ரஃபியா, சாமுவேல் வர்மன், லதா சிஸ்டர், ஏழுமலை, ஆண்டவர் தீபா, வேலன் சாருக்காக ஜபிக்க எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க ராஜா. தேவையை சந்திங்க. அதே போல் என்னுடைய ஆண்டவர் ஜானி அண்ணனுக்காக, எட்வின் ராஜன் பாபு அண்ணனுக்காக ஜபிக்கிறோம். உங்களை எல்லாரையும் பலப்படுத்துங்க, பலவீனங்கள் எல்லாம் மாற்றுங்க ராஜா. தொடர்ந்து இந்த ஆண்டவர் ஒரு சந்தை நாட்களில் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் சாட்சி கொடுத்து சிலுவைக்கு ஆண்டவரை பகைஞர்களாய் இல்லாமல் சிலுவைக்கு சிநேகிதர்களாய் வாழ கர்த்தாவே நீர் கிருபை தர வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். தொடர்ந்து இந்த நாளிலே இந்திய சுவிசேஷ லூத்தரன் திருச்சபை 3 சபைசங்கள், போதகர்கள், ஆலயங்கள், ஊழியங்களுக்காக ஜபிக்கிறோம். இந்த லெந்து கால ஊழியங்களை ஆசீர்வதிங்க. பள்ளிக்கூடங்கள், சிறப்பு பள்ளிக்கூடங்கள், கூட்டப்பட்டிருக்கிற பெதஸ்தா மருத்துவமனை, ஆண்டவர் பாய்ஸ் போர்டிங், கேர்ள்ஸ் போர்டிங் எல்லாத்துக்காக ஜபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, தேவையை சந்திக்க வேண்டும் என்று ஆண்டவரை பாதம் பிடித்து கெஞ்சி மன்றாடுகிறோம். கர்த்தாவினால் எங்கே போவோம்? நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் மாத்திரமே உண்டு என்று சொல்லி பாதத்தை அன்றைக்கு யாக்கோபு பற்றி பிடித்து கொண்டு அழுததை போல் நாங்கள் அழுகிறோம். எங்களை ஆசீர்வதித்தால் ஒளியே நாங்கள் விடமாட்டோம் என்று சொல்லி நான் நம்புகிறோம் ராஜா. ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜபிக்கிறோம். அடியன் பணியாற்றுகிற பாப்பனப்பள்ளி ஆண்டவரை போத வட்டத்திற்காக ஜபிக்கிறோம். பாப்பனப்பள்ளி, மின்னூர், வடகரை, மேல் சேலம், திருச்சிபள்ளி ஆசீர்வதிங்க. பலவீனமாக இருக்கிற அவருடைய சாலமன் அவருடைய அன்பு தாயார் அமுத அம்மாவையும், தங்கதுரை செல்வி அவருடைய அன்பான தாயாரையும், கோயில் பிள்ளை செல்வியக்காவை ஆசீர்வதிங்க. அவருடைய பலவீனங்கள் எல்லாம் மாற்றுங்க, நல்ல சுகத்தை பலத்தை தார். இன்னும் யாரெல்லாம் பலவீனமாய் சுகவீனமாக இருக்கிறார்களோ எல்லாரையும் கண்ணோக்கி பாருங்க. திருச்சபையில் நேற்று தினத்தில் கூட ஆண்டவர் நாங்கள் ஃபாஸ்டிங் ப்ரேயர் செய்திருக்கிறோம். ஆலய கட்டுமான பணிக்காக பலவீனமான மக்களுக்காக ஜபித்திருக்கிறோம். கர்த்தரின் ஜபத்தை கேட்டு ஆண்டவர் ஆம் என்றும் அமேன் என்று நீர் பதில் தர வேண்டும் என்று நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். தொடர்ந்து இப்படி தெய்வீக கிருபை இந்த நாளில் எங்களோடு தங்கியிருக்கட்டும். இந்த குழுவை நீர் எப்பொழுதும் எடுத்து நீர் பயன்படுத்தும். நாளின் பணிகள், பயணங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இறை மைந்தன் இயேசுவின் திருப்பெயரில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லா வல்ல தந்தை, மகன், தூயாவின் ஆசிகள் இந்த நாளிலே நம்ம நேரோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பதாக, ஆமென்.